நாமக்கல் பள்ளிப்பாளையத்தில் விசைத்தறி தொழிலாளர்களை ஏமாற்றி கிட்னியை தானமாக பெற்று விற்பனை செய்ததாக எழுந்த புகாரில் புரோக்கர் ஆனந்தன் தலைமறைவான நிலையில் அவரின் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் துரைசாமியிடம் கேட்கலாம். துரைசாமி, தற்போது புரோக்கர் ஆனந்தன் தற்போது தலைமறைவாகி இருப்பதாக இந்த விஷயத்துல தகவல் வெளியாகி இருக்கிறது. என்ன நடக்கிறது? கூடுதல் விவரங்கள். விக்னேஷ், நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் விசைத்தறி தொழிலாளர்களிடமிருந்து கிட்னியை தானமாக பெற்று விற்பனை செய்யப்படுவதாக சமூக ஊடகங்களிலும் செய்திகள் வெளியானன. இதனையடுத்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உத்தரவிட்டிருந்தார். இதன் பேரில் இன்று நாமக்கல் மாவட்ட மருத்துவ பணிகள் இணை இயக்குநர் டாக்டர் ராஜ்மோகன், குமாரபாளையம் வட்டாட்சியர் சிவகுமார், பள்ளிப்பாளையம் காவல் ஆய்வாளர் சிவகுமார் ஆகியோர் இந்த பள்ளிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் விசாரணை மேற்கொண்டார். குறிப்பாக சத்யா நகர் பகுதியில் அந்த புரோக்கர் இருந்து செயல்பட்டதாகவும் அவர் வசித்த பகுதிக்கு சென்று விசாரணை மேற்கொண்டார். அப்போது அவரது வீடு பூட்டியிருப்பதைக் கண்டு சுற்று வட்டாரத்தில் இருந்த பொதுமக்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். அதன் பிறகு அவர் தலைமறைவான நிலையில் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கும் வகையில், அதாவது அந்த புரோக்கராக செயல்பட்ட யாரெல்லாம் கிட்னியை பெற்றிருக்கா, அவர் யாரெல்லாம் எங்கு விற்பனை செய்திருக்க என்பது குறித்து விசாரணை நடத்துவதற்கு வேண்டி மாவட்ட ஆட்சியர் அவர்களின் உத்தரவின் பேரில் பள்ளிப்பாளையம் அரசு தலைமை மருத்துவமனை மருத்துவர் டாக்டர் வீரமணி அவர்கள் பள்ளிப்பாளையம் காவல் நிலையத்தில் ஒரு புகார் மனு ஒன்றை அளித்தனர். அதாவது கிட்னி புரோக்கராக செயல்பட்ட ஆனந்த் மீது விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டி தற்போது புகார் அளித்துள்ளார். இதன் மீது விரைவில் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்ற காவல் நிலைய ஆய்வாளர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்று பார்த்தால், இந்த கிட்னி விற்பனையானது காலமாக பல்வேறு இடங்களுக்கு நடைபெற்றாலும் கூட தற்பொழுது இங்கு உள்ள விசைத்தறி தொழிலாளர்களின் வறுமையை பயன்படுத்தி அவர்களிடம் உள்ள கிட்னியை தானமாக பெற்று போலியான ஆவணங்களை தயாரித்து பல்வேறு இடங்களில் விற்பனை செய்ததாக வந்த தகவலின் அடிப்படையில் தான் இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி துரைசாமி.